டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு என்ன காரணங்கிறத பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல போறேன். மனித உடம்புல மிக முக்கியமான ஒரு அவயவம் ஹார்ட். இருதயம் இல்லைன்னா நம்ம யாரும் உயிரோட வாழ முடியாது. சார், ஹார்ட்டுக்குள்ள என்ன சார் இருக்கும்? சில்லி கொஸ்டின். இதயத்துக்குள்ள ரத்தம் தான் இருக்கும். அது இல்ல சார், அம்பிகாபதி இதயத்துக்குள்ள அமராவதி இருந்தான்னு சொல்லுவாங்களே, அத பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? அம்பிகாபதி அமராவதி மேல வச்சிருந்த காதலின் அழுத்தத்தை சொல்றதுக்காக அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ அழுத்தமான காதலர்களுடைய இதயத்துல எல்லாம் அவங்க காதலி தான் இருப்பாங்களா சார்? வண்டர்ஃபுல் இமேஜினேஷன். அப்படின்னா சங்கர் இதயத்துல அப்படி யாராவது இருக்காங்களா? எஸ் சார், என் இதயத்துக்குள்ள ரத்தமே ஓடல சார். என்னோட அன்பு காதலி ரத்தனம் தான் சார் ஓடிக்கிட்டே இருக்கா. வெரி குட். உங்க காதல் வளர்க. நாம பாடத்தை தொடரலாமா? சார், இனிமேதான் சார் முக்கியமான கேள்வியா இருக்கு. உங்க இதயத்துல யார் சார் இருக்கிறது? வேற யாரு? அவருடைய காதல் தேவதை இந்துதான். உங்க இதய துடிப்பு ஒவ்வொன்னும் இந்து இந்துன்னு தானே சார் துடிக்குது? Get out! Get out, all of you! காதல் வாழ்க வளர்க. காதல் இந்துவுடன் இன்புற்று வாழ்க. கூப்பிட்டீங்களா அங்கிள்? உன்னுடைய சித்தப்பாவை நான் இங்க வர சொல்லல. ஆஸ் எ ஸ்டூடெண்ட் உன் பேர்ல ஒரு அசிங்கமான கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை விசாரிக்கத்தான் உன்னை வர சொன்னேன். என்ன கம்ப்ளைண்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? உன்னையும் ப்ரொஃபசர் முத்துலிங்கத்தை பத்தியும் எல்லாரும் ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. என்ன மாதிரின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா சார்? அவரும் நீயும் ஒழுங்கீனமா நடந்துக்கிறதா? அப்படி காலேஜ்க்குள்ள நடந்துக்கிட்டதை யாராவது பாத்திருக்காங்களா சார்? காலேஜுக்குள்ள பார்த்தா வெளியே பார்த்தா என்ன? கல்யாணம் ஆகாத நீ ப்ரொஃபசர் வீட்ல அவர் மனைவியா வாழதான் சொல்றாங்க. இஸ் இட் சோ ராங்? சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ. காலேஜுக்குள்ள ஆஸ் எ ஸ்டூடெண்ட் நான் இன்டீசென்ட்டாவோ டிசிப்ளின் இல்லாம நடந்துக்கிட்டேனா அது கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். பட் காலேஜுக்கு வெளியே ஆஸ் எ ஹியூமன் நான் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். அதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஸ் எ ஹியூமன் எனக்குன்னு சில லட்சியங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆஸ் எ ஹியூமன் என் எதிர்காலத்தை எப்படி அமைச்சுக்கணும்னு எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு. இஸ் தட் ஆல் சார்? தேங்க் யூ சார். இந்து, அடடே, வாங்க அங்கிள், வாங்க ஆச்சி, எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. தேங்க் யூ. ப்ரொஃபசர் சார் வீட்ல இல்ல. நாங்க அவரை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான் வந்தோம். என்ன விஷயம் அங்கிள்? என்ன விஷயமா? எதுக்கும் ஒரு அளவு இருக்கணுமா? அது இல்லைன்னா வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அடடே, வாங்க சார், வணக்கம். எப்போ வந்தீங்க? என்னம்மா வீட்ல இல்லைன்னு உள்ள இருந்து வராரு? எல்லாம் விளையாட்டா போச்சு. மிஸ்டர் முத்துலிங்கம், உங்க பேர்ல எனக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. இப்போ அதை நான் கெடுத்துட்டேன்னு சொல்ல வரீங்களா? ஒரு கல்யாணமாகாத பொண்ணு உங்க வீட்டோட இருக்கா, அது என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? அந்த பொண்ணை நான் ஒண்ணு வர சொல்லல. அதுவா வந்துச்சு, அதுவா இருக்கு. இப்ப நீங்க கூட்டிட்டு போனா உங்களோட நான் தான் சந்தோஷப்படுவேன். வந்தவங்க கிட்ட காஃபி சாப்பிடுறீங்களா, டிஃபன் சாப்பிடுறீங்களான்னு கேட்காம இது என்னது வேண்டாத பேச்சு? வேண்டாத பேச்சா? நல்லா இருக்கு. வேலை மெனக்கிட்டு நாங்க இங்க காஃபி சாப்பிட வந்தோம். இத பாருமா, இது இங்கிலாந்து இல்ல, இந்தியா. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு. இங்க இந்த டேட்டிங் மீட்டிங் எல்லாம் கிடையாது. நீ இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு மனைவியா இரு. இல்ல பேசாம நம்ம வீட்டுக்கு புறப்படு. எனக்கும் நான் அப்செக்ஷன் இல்ல. அவரை கேட்டுங்க சார். ஏதோ நான் வழி தவறி வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு காட்டுல சுத்துறதாவும் என் மனசை மாத்தி மனுஷனாக்கி நாட்டுல உழவு விடுறதாவும் நினைச்சுக்கிட்டு அது வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்கு. இங்க நான் ஒண்ணு சட்டையை கடிச்சிட்டு ரோடோட அலையவும் இல்ல, என்ன மாத்துறதுக்கு யாரு தேவையும் இல்ல. ப்ரொஃபசர் ரொம்ப அழகா வழக்கமா சொல்லிட்டீங்க. அப்புறம் என்னம்மா, பொறுவிட வேண்டியதானே? ஓகே அங்கிள், நான் வந்துடுறேன். அவங்க அம்மா இல்ல, அம்மா அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க இல்லாத நேரத்துல நான் வரக்கூடாது. ஏன்னா பாவம், அவங்க ஹார்ட் பேஷண்ட், எதையும் ஈஸியா தாங்கிக்க மாட்டாங்க. இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் விளக்கமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வரேன். அதை கேட்டுட்டு அவங்க இதயம் நின்னு போனா என்ன, டொக்குன மண்டைய போட்டா என்ன? இல்ல சார்? அம்மாடி இந்து, இந்தாம்மா. அம்மா, இந்த வருஷத்துக்குள்ள எனக்கு பேரன் பிறக்கணும்னு முருகனை அழுது வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன். பிறக்குதா இல்லையான்னு பாரு. பேரம் பிறக்கிறது இருக்கட்டுமா, உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்.
அதாவது அது வந்துமா இவர் மெடிக்கல் காலேஜ் டீன் அது அவர் சம்சாரம் முதல்ல நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துட்டு வாயே. காஃபி சரி. டீன் காஃபி. அங்கிள் கேட்டுச்சா? அங்கிள், நான் இங்க இருக்கிறதுனால இவர் சந்தோஷமா இருக்கிறாரோ இல்லையோ, நான் தான் அவங்க மருமக நினைச்சு அவங்க அம்மா உயிரோட இருக்காங்க. என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போய் அவங்க உயிரோட விளையாட போறீங்களா? சொல்லுங்க அங்கிள். நாங்க புறப்படுறோம். காஃபி சாப்பிட்டு போங்க, இல்லன்னா அவங்க தப்பா நினைச்சுக்குவாங்க. இல்ல சார். போங்க போங்க போங்க. எங்களுக்கு இல்ல. எல்லாத்துக்கும் தாமா போமா. நீங்க உட்காருங்க. பெல் அடிக்கல, சும்மா சொன்னேன். உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மாத்திரை விஷயம் தானே? ஆமா சார், ஒன்னே ஒண்ணு கொடுங்க ப்ளீஸ். அன்னைக்கு தான் அறிவு கட்டதனமா 6-7 மாத்திரை போட்டேன். 67 வயசு கிளவி வந்துட்டா. இன்னைக்கு 16 வயசு பொண்ணு வரணும். முழுசா போட மாட்டேன், நாளைக்கு பாதி போட்டுக்குவோம். மாமா என்ன 8 வயசு பொண்ணு வந்து நிக்கிறா? உங்க கஞ்சத்தனா எனக்கு தெரியும். ஒரு மாத்திரையை சாப்பிட்டா 16 வயசு பொண்ணு வரும்னு சொன்னேன். நீங்க பாதி மாத்திரையை சாப்பிட்டீங்க, அதான் 8 வயசு பொண்ணு வந்திருக்கு. டாக்டர் சார், டாக்டர் சார், டாக்டர் சார். யாரு? வாங்க. என் மகன் வெளியே போயிருக்கான். நீங்க டாக்டர் சாரோட அம்மாவா? ஆமாப்பா. நல்லா இருப்பா. ஆமா, நீ அவனுடைய சிநேகிதனா? சிநேகிதனா? அம்மா, உங்களுக்கு தெரியறதுக்கு நியாயம் இல்ல. என் பேரு விஜய். உங்க மருமகல்ல, அவளுக்கு அண்ணன். அப்படியா? உட்காருப்பா, உட்காரு. பரவாயில்லமா. ஆமா, இத்தனை நாள் அவனை காணவே இல்லையே. எங்கேயாவது வெளியூர் போயிருந்தியாப்பா? ஒண்ணுமில்லம்மா, என் மாமியாருக்கு என் மேல ரொம்ப பிரியம். அதான் இத்தனை நாள் மாமியார் வீட்டுல தங்கிட்டேன். ஆமா, என் தங்கச்சி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா. அம்மாடி, அம்மாடி, இங்க வாயே. யார் வந்திருக்கான்னு பாரு. இது வந்துட்டாத்த. வாமா, உங்க அண்ணன் வந்திருக்காரு பாரு. அண்ணனா? அண்ணே, எப்படிடா இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கச்சி ஞாபகம் இப்பதான் வந்துச்சா? என் தங்கச்சி ஞாபகம் எனக்கு எப்பவுமே இருக்குது. என்ன நாளே மாறி போயிட்டீங்க? மாறி இருக்கிறது நானா நீயா? நான் ஒண்ணு மாறல, நான் அப்படியே தான் இருக்கேன். என்னம்மா இது? வந்த பிள்ளைகிட்ட வம்பு பேசிக்கிட்டு உள்ள அழைச்சிக்கிட்டு போமா. பரவாயில்லம்மா, நான் வரேன். என்னப்பா வந்ததும் வராதுமா புறப்பட்ட? வந்தாச்சு, என் தங்கச்சிய பார்த்தாச்சு, நான் வர்றேன். என்னம்மா இது? இந்த புள்ள இப்படி போகுது? அண்ணன் அப்படிதாம்மா, திடீர்னு வருவாரு, திரு திரு முழிப்பாரு, அப்படியே போயிடுவாரு. நீங்க ஒண்ணு கண்டுக்காதீங்க, அது ஒரு டைப். விஜய், நில்லு. உன்னை ஒரு லட்சியவாதியா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கேவலமான மனுஷன் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு மேடையில பெரிய தியாகி மாதிரி நடிச்சு என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டினியே, இதுக்காகவா? உயிரா வளர்த்த என் தங்கச்சி வாழ்க்கை அழிஞ்சு போச்சேன்னு நான் பதறி போய் ஓடியாந்திருக்கேன். ஆனா நீ ஒண்ணுமே நடக்காத மாதிரி மௌனமா இருந்துகிட்டு இருக்க. என் தங்கச்சியை விரட்டிட்டு இன்னொரு பொண்ணோட குடும்பம் நடத்துறியே, அப்படி என் தங்கச்சி என்ன தப்பு பண்ண சொல்லு. ஒண்ணுமே தெரியாத அந்த பொண்ணோட வாழ்க்கைய ஏன் இப்படி பாழாக்குன சொல்லு. சொல்ல மாட்டேன். ஈர துணியை போட்டு கழுத்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அது எப்படின்னு உன்கிட்ட தான் கத்துக்கணும். மனுஷன்னு சொல்லிக்கவே அருகதை இல்லாத நீ எல்லாம் ஒரு டாக்டர். உன்ன மாதிரி நம்பிக்கை துரோகிங்க உயிரோடவே இருக்க கூடாது. ஆனா நான் கொலை செஞ்சா அது எனக்கு தான் பாவம். அதனாலதான் உன்னை உயிரோட விட்டுட்டு போறேன். விஜய் நில்லுங்க. விஜய், விஜய் நில்லுங்க. நான் பாட்டு தொண்டைக்குள்ளே கத்திக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டு போயிட்டே இருக்கியே. ஆமா, அடுத்த மாசம் தானே விடுதலை ஆவன்னு சொன்ன, இப்ப திடீர்னு வந்து நிக்கிற. திடீர்னு வந்ததுனாலதான் உங்க எல்லாருடைய சுயரூபம் என்னன்னு என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நீங்க எல்லாருமா சேர்ந்து என் தங்கச்சிக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே. உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்காம பாவம் அந்த டாக்டர் கிட்ட போய் அசிங்கமா பேசிட்டு வந்துட்டேன். அது தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓடி வந்தேன்.
யாரும் உன் தங்கச்சிக்கு ஒண்ணு துரோகம் பண்ணல. உன் தங்கச்சி தான் அந்த டாக்டர் எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஓடி போயிட்டா. சும்மா விடியா, நான் ஒன்னும் டாக்டர் இல்ல வாய் திறக்காம சும்மா இருக்கிறதுக்கு. கண்ட காலி பசங்களோட சேர்ந்துக்கிட்டு குடிச்சு கும்மாள போட்டு இனிமே அந்த டாக்டர் கூட வாழ மாட்டேன்னு எவன் கூடயே ஓடி போயிட்டா. அந்த அவமானம் தாங்க முடியாம டாக்டர் நடப்பணம் ஆயிட்டாரு. உண்மையாவா சொல்ற? நம்ப முடியலனா நான் சொல்ற இடத்துக்கு போய் பார். உண்மை தெரியாம அந்த உத்தமனை போட்டு அடிச்சுன்னு உனக்கு வாழ்வு கொடுத்த அந்த புண்ணியவானுடைய வாழ்க்கைய இப்படி பாழா கட்டியடி. உன்னை உயிரோட விட்டா இன்னும் பல பேரோட வாழ்க்கையை கெடுத்துருவேன். உன்னை உயிரோட விட மாட்டேன், நான் விட மாட்டேன்.